ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மகாலட்சுமியை வழிபடும் போது மகாலட்சுமி தேவிக்கு 8 அம்சங்கள் இருக்கு. இது உங்களில் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தானியலட்சுமி, தனலட்சுமி, வீரலட்சுமி, தைரியலட்சுமி, ஆதிலட்சுமின்னு சொல்லிட்டு 8 அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த 8 அம்சங்கள்ல யாரோட அருள் வேணா கிடைக்காம கூட போகலாம். ஆனா ஒரே ஒரு மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மற்ற 7 மகாலட்சுமியோட அருளும் உங்களுக்கு தானாகவே வந்து சேர்ந்துடும். நிறைஞ்ச அருள் எப்பொழுதுமே கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அது எந்த மகாலட்சுமி? அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு விக்ரமாதித்யன் கதை இருக்கு. அதை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஒரு காலத்துல பர்த்ருஹரி அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அவர் வாழ்க்கை மேல கொண்ட விரக்தியின் காரணமா தன்னுடைய அரச பதவியை துறந்துட்டு காட்டுக்கு தவம் செய்ய போயிடுறார். அதே சமயம் அவருடைய தம்பியான விக்ரமாதித்யனை அரியணை ஏறும்படி கேட்டுட்டு போயிடுறார். அண்ணனுடைய ஆசைப்படியே விக்ரமாதித்யனும் அரச பதவியை ஏத்துக்கிறார். அவரோட ஆட்சியில அந்த நாடே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் செல்வ செழிப்போட ரொம்ப சந்தோஷமா குறையே இல்லாம நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ விக்ரமாதித்யனுக்கும் ஒரு கஷ்டகாலம் வருது. அவனுடைய கிரக நிலைகள் மாறுது. அவனுடைய கிரக நிலைகள் மாறினதும் ஒவ்வொரு மகாலட்சுமியா அவனுடைய ஊரை விட்டு போறாங்க. முதல்ல ஆதிலட்சுமி அவனை விட்டு போறாங்க. அப்ப அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் நோய் பரவுது. மக்கள் எல்லாரும் நோயாளியா மடிகிறாங்க. அடுத்து தானியலட்சுமியும் அவனை விட்டு போகுது. அப்போ ஊர்ல தீராத பசி, பட்டினி, பஞ்சம் வருது. இதுக்கப்புறம் மேலும் தனலட்சுமியும் அவனை விட்டு போகுது. இப்போ அவனுடைய ஊரே எங்க பார்த்தாலும் பஞ்சமும் கவலையும் கஷ்டகாலமுமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு லட்சுமியா போயிட்டு இருக்கும் போது கடைசியா தைரியலட்சுமியும் அவனை விட்டு போகிறதுக்கு இருக்காங்க. அப்போ விக்ரமாதித்தன் தைரியலட்சுமி கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறார். யார் வேணா போகட்டும், ஆனா நீங்க இருந்தா இது எல்லாத்தையும் நான் திரும்ப சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனமுருகின வேண்டுதலை ஏத்துக்கிட்ட தைரியலட்சுமி அவனை விட்டு போகாம அவன் கூடவே இருக்கிறாங்க. அப்போ வேற இடத்துல தலைநகர் அமைக்கிறதுக்கு இடம் பார்க்கணும்னு விக்ரமாதித்தன் கிளம்புறாரு. அப்போ ஒரு காட்டுக்குள்ள ஒரு காளி கோயிலை அவர் பார்க்குறாரு. காளி கோயில்ல ஒரு குறிப்பு இருக்கு. இங்க யாரு 7 விழுதுகளையும் ஒரே நேரத்துல வெட்டி தன்னுடைய சூலத்தை முன்னாடி உயிர் பலி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த குறிப்பை பார்த்ததும் விக்ரமாதித்யன் சொன்னவாறே செஞ்சு தன்னுடைய உயிரையே காளிக்கு பலியாக கொடுக்க இறங்குறாரு. இந்த செயலை அவர் முழுக்க முழுக்க தைரியலட்சுமி கொடுத்த தைரியத்தால மட்டுமே செய்கிறார். அப்போ காளி தேவி நேரடியா வந்து பலியாக இருந்த விக்ரமாதித்யனோட உயிரையும் காப்பாத்தி அவனுக்கு எல்லா அருளும் சகல செல்வமும் சௌபாக்கியமும் கொடுத்து ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்புறாங்க. இப்போ அவர் பல ஊர்களை பிடிச்சு ஆட்சி அமைச்சு திரும்பவும் அவர் ஊர் செல்வ செழிப்பாக மாற ஆரம்பிக்குது. அவரை விட்டு போன மற்ற லக்ஷ்மிகளும் அவர்கிட்ட இப்போ திரும்ப வந்துடுறாங்க. ஸோ இந்த கதையின் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த லக்ஷ்மி போனாலும் தைரியலட்சுமி மட்டும் நம்மளை விட்டு போகாம இருக்கு அப்படின்னா மற்ற லக்ஷ்மிகள் தானாக நம்ம கிட்ட வந்து சேர்ந்துரும் அப்படின்னு. நீங்களும் எந்த காலத்திலையும் தைரியத்தை விட்டுறாதீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.